ஆடியோ விஷுவல் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 கரெக்டா இருக்குங்களா? கரெக்டா இருக்கு ப்ரோ, கரெக்டா இருக்கு. சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம ரெண்டு விஷயங்கள் பார்க்க போறோம். ஒன்று வந்து டபுள் டாப் டபுள் பாட்டம் பேட்டர்ன்ல எப்படி ட்ரேட் பண்ணலாம், இதுல என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கலாம். இன்னொன்று மொமெண்டம்ல எப்படி ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு டாபிக் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டபுள் டாப் டபுள் பாட்டம் பத்தி பார்க்கலாம். இது வந்து டபுள் டாப்னு சொல்லுவாங்க. அதாவது இது ஃபர்ஸ்ட் டாப் அண்ட் இது செகண்ட் டாப். ஸோ இது டபுள் டாப்னு சொல்லலாம், டபுள் டாப் பேட்டர்ன். அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து எம் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு பேர் இருக்கு, ஒன்று டபுள் டாப் பேட்டர்ன், இல்லை எம் பேட்டர்ன். அதே போல இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டபுள் பாட்டம் பேட்டர்ன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாட்டம், இது செகண்ட் பாட்டம், டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஆர் டபிள்யூ பேட்டர்ன் நேம் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்குன்னு சொல்லுவோம். இங்கே வந்து நெக்கு, அதாவது நெக்கு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு டாப்புக்கும் மிடில் இருக்கக்கூடிய லோயஸ்ட் பாயிண்ட். சம்டைம்ஸ் வந்து இங்கே ஒரு பிரைஸ் ஆக்ஷன் இருந்து இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கேயும் பிரைஸ் ஆக்ஷன் இருக்கும், இங்கேயும் ஒரு ரிவர்சல் இருக்கும், இங்கேயும் ரிவர்சல் இருக்கும். அப்படின்னா எதை நெக்கா எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு டாப்புக்கும் மிடில் இருக்கக்கூடிய லோயஸ்ட் பாயிண்ட், எது கடைசியா இருக்கக்கூடிய ரிவர்சலோ அதை தான் நெக்கா எடுக்கணும். அதே மாதிரிதான் சப்போஸ் இந்த இடத்துல இப்படி ஒரு பிரைஸ் ஆக்ஷன் இப்படி இருக்கு, இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது நெக் எதுன்னு கேட்டீங்கன்னா இதைத்தான் நெக்கா எடுக்கணும். டபுள் பாட்டம்ல ரெண்டு பாட்டத்துக்கும் மிடில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பிரைஸ், அதிகமா இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பிரைஸ்னா இந்த ரெண்டு பாட்டத்துக்கும் எவ்வளவு தூரம் ஹையா இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் வந்து நம்ம நெக்கா எடுக்கணும். ஒருவேளை இது இப்படி இல்லை அப்படின்னா, ஒருவேளை இப்படி இருக்குன்னு இங்க ஒரு பிரைஸ் ஆக்ஷன் இருக்கு, அப்புறம் செல்லர் என்ட்ரி ஆகிறா, மறுபடியும் பையர் என்ட்ரியா, இங்கே ஒரு பிரைஸ் ஆக்ஷன் இப்படி வருது அப்படின்னா இதை நீங்க எடுக்கணும். ஏன்னா இதுதான் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பாட்டத்தோட மிடில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பாயிண்ட். இதைத்தான் நெக்கா வந்து கன்சிடர் பண்ணணும். டபுள் டாப் பேட்டர்ன் வந்து யாரு ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா செல்லர் ஃபார்ம் பண்ணுவாங்க. செல்லர் வந்து மார்க்கெட்டை ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. டபுள் பாட்டம் பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா பையர் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க, அதாவது மார்க்கெட்டை ரிவர்ஸ் பண்றது ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இங்கேயும் நம்ம வந்து இந்த புல் பேக் அது இது எதுவுமே ஆட் ஆகாது. அந்த புல் பேக் சப்ஜெக்ட்ங்கிறது தனி. அதுக்கப்புறம் நமக்கு சிங்கிள் கேண்டில் பார்த்தோம், மேஜிக் பார்த்தோம். இன்னைக்கு பார்க்கக்கூடியது பேட்டர்ன். இந்த பேட்டர்னுக்கும் புல் பேக்குக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு ஒரு அப் ட்ரெண்ட்ல இப்படி போயிட்டு இருக்கும்போது அப் ட்ரெண்ட்ல சப்போஸ் இந்த இடத்துல கூட இந்த பேட்டர்ன் வரலாம், வரலாம். இல்ல இந்த மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியும் வரலாம். இது ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் வந்து எந்த இடத்துலையும் ஃபார்ம் ஆகலாம். அதே போல ரேஞ்சிங் மார்க்கெட்ல இந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகலாம். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து எங்க வேணாலும் ஃபார்ம் ஆகலாம். ரேஞ்சிங் மார்க்கெட்டாக இருக்கலாம், இல்லை வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கலாம். நீங்க ஹையர் ஹை லோயர் லோ அது செப்பரேட், அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சரி, ரெண்டாவது இந்த பேட்டர்ன் எடுத்து பொறுத்தளவுக்கு இந்த டபுள் டாப்பும் டபுள் பாட்டம் பேட்டர்ன் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஹரிசாண்டல் லெவலில் தான் இருக்கும், ட்ரெண்ட் சைடில் இருக்கக்கூடாது. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாப்பும் செகண்ட் டாப்பும் ஆல்மோஸ்ட், அதாவது உங்களுக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்புறமா சொல்றேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கணும். இந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது இருக்கும், இதை வந்து நீங்க என்ன பண்ணக்கூடாது டபுள் டாப்னு கன்சிடர் பண்ணக்கூடாது. இது ஆக்சுவலி ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் டாப் இங்க இருக்கு, செகண்ட் டாப் இங்க இருக்கு. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட், இது வந்து இதோட ப்ரைஸோட அப்பா இருக்கு. ஸோ இது வந்து டபுள் டாப் கிடையாது. ஃபர்ஸ்ட் டாப்பும் செகண்ட் டாப்பும் ஆல்மோஸ்ட் 98% வந்து ஈக்குவலாக இருக்கும். அதே போல தான் டபுள் பாட்டம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன எப்படி இருக்கணும், ஹரிசாண்டல் லெவலில் தான் இருக்கணும், ட்ரெண்ட் லைன்ல இருக்கக்கூடாது. அதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது டபுள் பாட்டமே இருக்கக்கூடாது. சரிங்களா? சரி, இது வேலிடான பேட்டர்ன், இது வேலிட் கிடையாது. சரி, இது கேண்டில்ஸ் வரைஞ்சி உங்களுக்கு
மார்க்கெட்டு கீழே போகுது, அப்புறம் மேலே வரும்போது இந்த கேண்டில்ஸ் வந்து கரெக்டா இந்த லெவல்ல க்ளோஸ் ஆகணுங்கிறது அர்த்தம் கிடையாது. இது எப்படி க்ளோஸ் ஆகலாம் அப்படின்னா, டபுள் டாப் பொறுத்தளவுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்கக்கூடிய பையரோட க்ளோசிங்கையும் செகண்ட் டாப்ல இருக்கக்கூடிய பையரோட க்ளோசிங்கும் தான் நீங்க கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த டாப்போட பையர் க்ளோசிங்கையும் செகண்ட் டாப்ல இருக்கக்கூடிய பையரோட க்ளோசிங் நீங்க கனெக்ட் பண்ணும்போது, ஸோ இந்த மாதிரியான சின்ன வேரியேஷன் இருக்கலாம், தப்பு இல்லை. அப்படி இல்லைன்னா இந்த பையரோட க்ளோசிங் பாயிண்ட்டையும் அடுத்த டாப்போட பையரோட க்ளோசிங்கோட மேல இருக்குன்னா, ஸோ இந்த அளவுக்கு சின்ன வேரியேஷன் தான் நீங்க எடுத்துக்கலாம். ஒரு வேலை இது நீங்க எடுத்துக்கலாம், சின்ன வேரியேஷன். இந்த ஃபர்ஸ்ட் டாப்போட பையரோட க்ளோசிங்கையும் செகண்ட் டாப்போட பையரோட க்ளோசிங் கனெக்ட் பண்ணும்போது இந்த அளவுக்கு உங்களுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா, இதை வந்து நீங்க டபுள் டாப்பா எடுத்துக்க கூடாது. அதே போல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டாப்பை விட ஒரு இது வந்து அப்ல இருக்கும், ஒருவேளை டவுன்ல இருக்கும். செகண்ட் டாப் டவுன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் டாப்போட க்ளோசிங் டவுன்ல இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா அளவுக்கு எப்படி இருக்கும், அடுத்த பையர் இப்படி இருக்கும், இங்க ஒண்ணு இங்க க்ளோஸ் ஆகி இப்படி செல்லர் என்ட்ரி இருக்கும். ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் டாப்போட பையரோட க்ளோசிங்கையும் நீங்க செகண்ட் டாப் இது வந்து டபுள் டாப்னு நீங்க கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா, செகண்ட் டாப்ல இருக்கிற பையரோட க்ளோசிங்கையும் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு கேப் இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, வேலிட் பேட்டர்ன் கிடையாது. ஸோ சின்னதா இந்த மாதிரி கேப் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் டாப்போட பையரோட க்ளோசிங்கையும் செல்லரை நீங்க பார்க்க வேண்டாம், செல்லர் கேப் டவுன் இருக்கலாம், கேப் அப் இருக்கலாம், அதை நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. பையரோட க்ளோசிங்கையும் தான் நீங்க என்ன பண்ணணும் பார்க்கணும். இந்த மாதிரி சின்ன வேரியேஷன்ஸ் கீழேயும் இந்த செகண்ட் டாப் வந்து ஃபர்ஸ்ட் டாப்போட கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் டவுன்ல இருந்தாலும், இல்ல ஃபர்ஸ்ட் டாப்போட ஓப்பனிங்கை விட ஃபர்ஸ்ட் டாப்போட க்ளோசிங்கை விட செகண்ட் டாப்போட க்ளோசிங் கொஞ்சம் மேல இருந்தாலும் இதை நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஆக்சுவலி இது ஏன் கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட், இது டபுள் டாப் கிடையாது, இது பாத்தீங்கன்னா ட்ரெண்ட். ஸோ இதை வந்து டபுள் டாப்னு எடுத்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாம் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் அப்படின்னா அந்த பேட்டர்னுக்கு வந்து பாத்தீங்க ஹரிசாண்டல் லெவலில் தான் இருக்கணும். அந்த பேட்டர்னோட எப்படி எதை கனெக்ட் பண்ணணும்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டாப்போட பையர் க்ளோசிங்கையும் செகண்ட் டாப்பை எடுக்கக்கூடிய கேண்டிலோட பையர் க்ளோசிங் தான் எடுக்கணும். ஸோ இன்னொரு விஷயம் சொல்றேன், இதுக்கு இடையில ஒரு வேலை பிரைஸ் நீங்க சில டைம் என்ன ஆகும், இங்க ஒரு டாப் இருக்கு, அதுக்கப்புறம் பிரைஸ் இப்படி மேல வந்து போயிட்டு, ஓகேவா, மேல போயிட்டு, அதாவது விக்கு கிடையாது பாடி சொல்றேன், ஒன்னு பிரேக் அவுட் ஆயிட்டு விக்கில வரும், அடுத்து இப்படி வந்தா கரெக்டா அந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சுன்னா இதை டபுள் டாப் எடுக்கலாம்னா, டபுள் டாப்புக்கு இடையில பிரேக் அவுட் இருக்கக்கூடாது, அதான் டபுள் டாப் இருக்கும். இது ஆக்சுவலி வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், இது வந்து அடுத்த கிளாஸ்ல வரும். ஸோ டபுள் டாப்பா இருந்தாலும் இப்போ நான் டபுள் டாப் பத்தியும் பேசிட்டு இருக்கேன், டபுள் பாட்டமுக்கு அப்படியே நீங்க மிரர் பண்ணிக்கோங்க, அப்படியே ஆப்போசிட். ஸோ இந்த ரெண்டு டாப்புக்கும் இடையில எந்த ஒரு பிரேக் அவுட் இருக்கக்கூடாது, கரெக்டா அதை நீங்க என்ன பண்ணக்கூடாது பார்த்துக்கோங்க. ஸோ இப்படிதான் நீங்க என்ன பண்ணணும், டபுள் டாப்பை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்கக்கூடிய இந்த பையருக்கு ப்ரீவியஸா வந்து பையர் தான் இருக்கணுமா, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஓகே, பிரைஸ் வந்து ரெண்டு டாப் நீங்க என்ன பண்ணணும், ஈக்குவலா இருக்கும். ஸ்டார்ட்லயும் நான் காமிக்கிறேன். இப்போ எது டபுள் டாப், அந்த டபுள் டாப் எப்படி இருக்கணும், நெக்குனா என்ன, அந்த நெக்கை நீங்க எதை நெக்கா எடுக்கணும், நெக் எடுக்கும்போது செல்லரோட க்ளோசிங்ல வரணும். டபுள் டாப்பை பொறுத்தளவுக்கு நெக்குங்கிறது செல்லரோட க்ளோசிங்லையும், டபுள் பாட்டத்தை பொறுத்தளவுக்கு நெக்குங்கிறது பையரோட க்ளோசிங்லையும் வரணும். அதே போல வந்து டபுள் பாட்டம் எடுக்கும்போது நீங்க வந்து எங்க ட்ராப் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா,
டபுள் டாப்புக்கு எங்க ட்ரா பண்ணிருப்பீங்க, பையரோட க்ளோசிங்கையும் பையரோட க்ளோசிங் கனெக்ட் பண்ணிருப்பீங்க. டபுள் பாட்டத்துக்கு செல்லரோட க்ளோசிங்கையும் நெக்ஸ்ட் பாட்டம்ல இருக்கக்கூடிய செல்லரோட க்ளோசிங்கையும் கனெக்ட் பண்ணும்போது இந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல டிஃபரன்ஸ் தெரியுதுன்னா அதை நீங்க எடுத்துக்க கூடாது. ஸோ மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க. அப் ட்ரெண்ட்ல அதாவது டபுள் டாப் அப் ட்ரெண்ட்ல டபுள் டாப் எங்க வேணா வரலாம். அப் ட்ரெண்ட்ல வரலாம், டவுன் ட்ரெண்ட்ல வரலாம், ரேஞ்சிங்ல வரலாம். இது வந்து நமக்கு மார்க்கெட் பிரச்சனை இல்லை. அது என்ன மார்க்கெட்ங்கிறது ப்ராப்ளம். ஒரு டபுள் டாப்புக்கு பையரோட க்ளோசிங் கனெக்ட் பண்ணுவீங்க. டபுள் பாட்டத்தை வந்து செல்லரோட க்ளோசிங்கையும் கனெக்ட் பண்ணுவீங்க. சரியா? சரி. இப்போ இதுல என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கலாம்? இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். சில டைம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டு இங்க ரிவர்ஸ் ஆயிடும். சரி, அதுக்கப்புறம் மார்க்கெட் இப்படி வந்து திருப்பி இப்படி போகும். இப்போ இங்க க்ளோஸ் ஆகுதுன்னா இது டபுள் டாப் அப்படின்னு சொல்லி நீங்க எடுக்கக்கூடாது. எதனாலனா இது ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆன இடத்துல இப்ப மார்க்கெட் இருக்கு. இதை டபுள் டாப்ல கன்சிடர் பண்ணக்கூடாது. டபுள் டாப்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரெண்ட் இப்படி போயிட்டு இருக்குன்னா அதுலதான் இருக்கணும். இப்ப இப்படி போயிட்டு இருக்கு, இப்படி இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும் பக்கத்துல இருக்கும். ஒண்ணு இதுல ஃபார்ம் ஆகலாம், இல்ல இங்க ஃபார்ம் ஆகலாம், இங்க ஃபார்ம் ஆகலாம், இல்ல இதுக்கு நடுவில் ஒரு ரேஞ்சிங் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்குள்ள ஃபார்ம் ஆகுமே தவிர ஒரு ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆன இடத்தையும் அதுக்கப்புறம் வந்து ட்ரெண்ட் கீழே போயிட்டு எகைன் மறுபடியும் மார்க்கெட் மேல வரும்போது அந்த இடத்தையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் டாப் இது செகண்ட் டாப் அப்படின்னு கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ வந்து டபுள் டாப் அப்படிங்கிறது பக்கத்துல இதுல நம்ம என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு சும்மா ட்ரா பண்ண இப்படிதான் இருக்குங்கிறது எப்படி வேணாலும் ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்கலாம், சார்ட்டும் இருக்கலாம். இப்போ நீங்க இதை எடுக்கலாமான்னு கேட்டா இதை வந்து டபுள் சப்போஸ் இந்த செல்லர் வந்து கேப் அப்பு கூட ஓப்பன் ஆயிருக்கலாம், இல்ல கேப் டவுன் கூட ஓப்பன் ஆயிருக்கலாம். அதுக்கு நமக்கு ப்ராப்ளமே கிடையாது. அது எப்படி ஓப்பன் ஆனாலும் நமக்கு அது செல்லர் வந்து எப்படி வேணாலும் ஓப்பன் ஆனாலும் பிரச்சனை இல்லை. இதை டபுள் டாப்பா கன்சிடர் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இதோட க்ளோசிங் பாயிண்டையும் இதோட க்ளோசிங் பாயிண்டை கனெக்ட் பண்றேன் பாருங்க, ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் தான் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து ஈக்குவலா இருக்கு. இதை வந்து வேல்யூடான டபுள் டாப் பேட்டர்ன். இதுல நெக் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இந்த பாயிண்ட் நெக் வரையும்போது செல்லரோட க்ளோசிங் நம்ம என்ன பண்ணுவோம், இது ஃபர்ஸ்ட் டாப்பு, செகண்ட் டாப்பு, இது நெக். ஸோ இதுதான் பேட்டர்ன். ஸோ இந்த மார்க்கெட் வந்து இந்த மாதிரியும் வந்திருக்கலாம், இல்ல இந்த மாதிரியும் வந்திருக்கலாம், எப்படி வேணாலும் வந்திருக்கலாம். ஒண்ணு மார்க்கெட் ரெண்டு டைப்ல இருக்கலாம். ஒண்ணு இந்த அப் ட்ரெண்ட்ல இந்த டபுள் டாப் ஃபார்ம் ஆயிருக்கலாம், இல்ல இப்படி டவுன் ட்ரெண்ட் வரும்போது பையர் இப்படி போயிட்டு அப்படி இப்படி ஃபார்ம் ஆயிருக்கலாம், இல்ல உங்களுக்கு ரேஞ்சிங்ல வரும்போது இப்படி ஃபார்ம் ஆயிருக்கலாம். ஸோ இந்த டபுள் டாப் எங்க வேணாலும் ஃபார்ம் ஆகும். ரேஞ்சிலையும் ஃபார்ம் ஆகலாம், டவுன்லையும் ஃபார்ம் ஆகலாம், அப்லையும் ஃபார்ம் ஆகலாம். அது நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னா கண்டினியூஷன் ட்ரேட் கொடுக்கலாம். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கண்டினியூஷன் ட்ரேட். இந்த கண்டினியூஷன் ட்ரேட் எதனால எடுக்கிறோம், அது என்ன ரீசனுக்காக நம்ம டபுள் டாப் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இந்த டபுள் டாப் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இங்க செல்லர் வருவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், நம்ம ட்ரேட் பண்ணுவோம். இது நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த கேண்டலுக்கு ட்ரேட் பண்ணுவோம். சரி, இது எதுக்காக கொடுக்குறோம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் கண்டினியூஷன் கொடுக்குறோம்னா ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது அதுக்கு ஆப்போசிட்டா டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனாலும் அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஃபில்ஃபில் ஆகும். ஓகே, ஃபில்ஃபில் ஆகும். அவன் கண்டினியூ ஆனால் அந்த பேட்டர்ன் வந்து ஃபில்ஃபில் பேட்டர்ன். ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் பண்றான்னா ஆஃப்டர் டபுள் டாப்
எகைன் வந்து செல்லர் கண்டினியூ பண்ணியிருக்கணும். ஸோ இவன் கண்டினியூ பண்ணி இருந்தால் இந்த பேட்டர்ன் வந்து ஃபில்ஃபில் பேட்டர்ன் சொல்லுவோம். அப்போ நம்ம எதுக்காக கொடுக்குறோம் ட்ரேட் அப்படின்னா, இந்த பேட்டர்ன் வந்து ஃபில்ஃபில் ஆகும்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் கண்டினியூஷன் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ பேட்டர்ன் வந்து ரெண்டு டைப்ல ஃபார்ம் ஆகும். ஒன்று ஃபில்ஃபில் ஆகும், இல்லை ஆகாது. இங்கே செல்லரும் வரலாம், பையரும் வரலாம். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கண்டினியூஷன் ரேட் கொடுக்குறோம் அப்படின்னா சும்மா கொடுத்துடக்கூடாது. ஒரு டபுள் டாப் ஃபார்ம் ஆன உடனே கண்டினியூஷன் ரேட் கொடுக்கக்கூடாது. இதனால 50-50 சான்ஸ். இது வந்து பையரும் வரலாம், செல்லரும் வரலாம். அப்போ நம்ம கொடுக்கறதுக்கு சில ரூல் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ரெஃபரன்ஸ் வேணும். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரெஃபரன்ஸ் வேணும். ரெஃபரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ சப்போஸ் இது ஒரு அப் ட்ரெண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுக்கு பாஸ்ட்ல இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஒரு பேட்டர்ன், அதாவது நீங்க டபுள் டாப் பேட்டர்ன்ல ட்ரேட் பண்றதா இருந்தால் இங்க ரெஃபரன்ஸ் வந்து டபுள் டாப் தான் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. டபுள் டாப்பும் இருக்கலாம், டபுள் பாட்டம் பேட்டர்னும் வந்து இந்த சார்ட்ல ஃபார்ம் ஆயிருக்கலாம். எந்த பேட்டர்னா இருந்தாலும் இந்த பேட்டர்னுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பேட்டர்ன்ல ஃபர்ஸ்ட் டபுள் டாப்பா இருந்தாலும் சரி, டபுள் பாட்டமா இருந்தாலும் சரி, அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி அவன் ஃபில்ஃபில் ஆயிருக்கணும். டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனால் எகைன் பையர் கண்டினியூ ஆயிருந்திருக்கணும். டபுள் டாப் ஃபார்ம் ஆயிருந்தால் சார்ட்ல சொல்ற ரெஃபரன்ஸ்ல அதுல வந்து செல்லர் கண்டினியூ பண்ணிருக்கணும். ஸோ நமக்கு ரெஃபரன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். சரி, எனக்கு இந்த சார்ட்ல ரொம்ப பின்னாடி போய் பார்க்கணும், ரொம்ப பின்னாடி எல்லாம் போய் பார்க்க கூடாது. ஜஸ்ட் அந்த பக்கத்துல நீங்க பார்க்கணும். ஒரு 1 ஹவருக்கு அந்த சார்ட்ல நீங்க பார்க்கணும். சரி, எனக்கு அந்த இடத்துல டபுள் டாப்போ டபுள் பாட்டமோ எனக்கு பக்கத்துல இல்லை அப்படின்னா அப்போ உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். சார்ட் வந்து பேட்டர்ன் இருந்துச்சுன்னா ரெஃபரன்ஸ் வந்து அந்த பேட்டர்ன்ல பாருங்க இருக்கான. பேட்டர்னே இல்லை அப்படின்னா நீங்க ரெஃபரன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். சரி, ஃபர்ஸ்ட் ஒரு டபுள் டாப் பேட்டர்ன்ல ஃபில்ஃபில் ஆகல. சரியா, ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஃபில்ஃபில் ஆகல. ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன்ல வந்து ஃபில்ஃபில் ஆயிருக்குன்னா நீங்க எடுக்கக்கூடாது. எதனால எடுக்கக்கூடாதுன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ல தான் வந்து என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது பார்க்கணும். அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி இருக்கிற பேட்டர்ன் அவனும் ஃபில்ஃபில் ஆயிருந்தால் நம்ம எனக்கு ரெஃபரன்ஸ் இருக்கு. சரி, அப்போ ஃபில்ஃபில் ஆயிருந்தா டக்குன்னு ட்ரீட் பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது. அடுத்து என்ன வேணும்? செகண்ட் லெவல் இருக்கக்கூடாது. நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரெஃபரன்ஸ் வேணும், லெவல் இருக்கக்கூடாது. லெவல்னா என்ன அப்படின்னா, இந்த பையர், அதாவது இந்த டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த செல்லர் இருக்காங்க, இந்த செல்லர் க்ளோசிங் பாயிண்ட்ல லெஃப்ட் சைட்ல, அதாவது ரொம்ப பின்னாடி எல்லாம் போக வேண்டாம், பாஸ்ட்ல உங்களுக்கு என்ன இருக்க முடியாது? லெவல் இருக்கக்கூடாது. லெவல் அப்படின்னா என்ன? ரெசிஸ்டன்ஸா இருக்கலாம், இல்ல சப்போர்ட்டா இருக்கலாம். அதாவது இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா செல்லர் பையர் வந்து இங்க செல்லர் ரிவர்ஸ் ஆயிருக்க கூடாது, இல்ல செல்லர் வந்து பையர் ரிவர்ஸ் ஆயிருக்க கூடாது. ஸோ இங்க ஒரு லெவல்ல வந்து இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனால் நமக்கு இங்க ரெஃபரன்ஸ் இருந்தாலும் மேபி இந்த லெவல்ல இருந்து எகைன் பையர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்மளோட வின்னிங் ரேஷியோ வந்து கம்மியாயிடும். ஸோ நீங்க என்ன பண்றீங்க, இந்த இந்த ஒரு கேண்டில் ரன்னிங்ல இருக்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது இந்த கேண்டில் வந்து செல்லரா ஃபார்ம் ஆனால் நமக்கு ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் கிடைக்கும். அப்போ நீங்க பார்க்க வேண்டிய முதல் விஷயம் என்ன, டக்குன்னு பாஸ்ட்ல பாக்குறீங்க, அந்த பேட்டர்ன்ஸ் ஏதாவது ஃபார்ம் ஆயிருக்கா, அந்த பேட்டர்ன் வந்து ஃபில்ஃபில் ஆயிருக்கான்னு பாக்குறீங்க. எஸ், ஃபில்ஃபில் ஆயிருக்கு, ரெஃபரன்ஸ் இருக்குங்கிறத நீங்க பாத்துட்டீங்க சார்ட்ல. ஸோ ரெண்டாவது என்ன பண்ணணும், லெவல் எப்படி பாக்குறது? நீங்க லைன் வரையணுமா? லைன் எல்லாம் வரையவே தேவையில்லை. இந்த இந்த கேண்டில் மூவ் ஆகும்போது பிரைஸ் பாரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த பிரைஸ் பார் என்ன பண்ணும், இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு மேலே. ஸோ அந்த பிரைஸ் பார் மூவ் ஆகுற இடத்துல பக்கத்துல ஏதாவது லெவல் இருக்கான்னு பாருங்க. ஒருவேளை பக்கத்துல லெவலே இல்லைன்னா நீங்க தைரியமா ட்ரேட் பண்ணலாம். சப்போஸ் பக்கத்துல லெவல் இருக்கு, இந்த பிரைஸ் பார் இங்க மூவ் ஆயிட்டு இருக்கு, இங்க ஒரு லெவல் இருக்கு, இங்க ஒரு லெவல் இருக்கு, பிரைஸ் பார் இங்க மூவ் ஆயிட்டு இருக்குன்னா நீங்க க்ளோசிங் பாயிண்ட் பார்க்கணும். அவன் இங்க க்ளோஸ் ஆகுறானா, இங்க க்ளோஸ் ஆகுறானா, இல்ல மிடில்ல க்ளோஸ் ஆகுறானா. மிடில்ல க்ளோஸ் ஆச்சுன்னா லெவல் இங்கதான் இருக்கு, இங்க இருக்கு, இங்க எந்த லெவலுமே இல்லை. அப்ப ரெஃபரன்ஸ் இருக்குன்னு முன்னாடியே பார்த்துட்டீங்க. ஸோ லெவல் இல்லை, நீங்க என்ன பண்ணலாம், தைரியமா கண்டினியூஷன் ட்ரேட் வந்து கொடுக்கலாம். சரியா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் பார்த்தோம்னா ஃபில்ஃபில் ஆகும். ஃபில்ஃபில் ஆகிறதுக்கு ட்ரேட் பண்றதா இருந்தா ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் வேணும். ரெஃபரன்ஸ்ங்கிறது வந்து அது எந்த பேட்டர்னா கூட இருக்கலாம், டபுள் டாப்போ டபுள் பாட்டமா இருக்கலாம். அது உங்களுடைய சார்ட்ல இருக்கக்கூடிய பாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பேட்டர்ன்ல இருக்கணும். ரெண்டாவது க்ளோஸ் ஆகக்கூடிய செல்லர் கேண்டில் லெவல்ல க்ளோஸ் ஆகக்கூடாது. அப்படி இருந்தா இந்த ட்ரேட் வந்து நீங்க எடுக்கலாம். செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம்.
இந்த செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க எடுக்கிறதா இருந்தால் அந்த பேட்டர்ன் வந்து கண்டிப்பா வந்து ஃபில்ஃபில் ஆயிருக்கும். ஃபில்ஃபில் ஆயிருந்தா மட்டும்தான் இந்த ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். ஓகே. ஸோ செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட். ரீட்ரேஸ்மெண்ட். இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ரேட் எதனால கொடுக்குறோம்னா, எப்படி ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனால் அது ஃபுல்ஃபில் ஆகுமோ அதே மாதிரி ஆஃப்டர் ஃபுல்ஃபில் என்ன பண்ணும், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஃபார்ம் ஆகும். ஏன்னா இந்த டபுள் டாப்பை யார் ஃபார்ம் பண்றா, செல்லர் ஃபார்ம் பண்ணுவான். செல்லர் இந்த டபுள் டாப் பேட்டர்னை ஃபார்ம் பண்ணி அவன் என்ன பண்ணிட்டான், ஃபுல்ஃபில் பண்ணிட்டான். ஸோ இது வேலிடான பேட்டர்ன். அப்போ இந்த பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய இந்த பையர் என்ன பண்ணுவான், அவன் என்ன பண்ணுவான், இந்த இடத்துல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவான். சரி சரி, இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ரூல் என்ன அப்படின்னா, அப்போ இந்த ஃபுல்ஃபில் ஆன உடனே, அதாவது ஒரு பேட்டர்ன் டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி அவன் கண்டினியூ ஆகிட்டான், இங்க செல்லர் கேண்டில் வந்துட்டான், பேட்டர்ன் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஸோ நம்ம உடனே ரிவர்சல் ட்ரேட் கொடுத்துடலாமா? ஸோ இங்க நம்ம கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னா இங்க நம்ம பையருக்காக ட்ரீட் பண்ணுவோம். இது நமது ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, கண்டினியூ ஆகும், அதாவது அந்த பேட்டர்ன் ஃபுல்ஃபில் ஆகும் சொல்லி எடுத்திருக்கோம். அதுக்கு ரெஃபரன்ஸ் வேணும், லெவல் இருக்கக்கூடாது. இப்போ அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, ஃபுல்ஃபில் ஆனால் மட்டும்தான் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடிங் கொடுக்கணும். அந்த ஃபுல்ஃபில் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் தான் கொடுக்கணும். நீங்க போய் எகைன் ஒரு இன்னொரு செல்லர் கேண்டில் வந்துட்டான்னு சொல்லி ரெண்டாவது கேண்டில்லையோ மூணாவது கேண்டிலையோ கொடுக்கக்கூடாது. ஃபுல்ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் கொடுக்கணும். சப்போஸ் இதுல எகைன் ஒரு செல்லர் வந்துட்டான்னு இங்கே போய் நான் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுப்பேன்னு கொடுக்கணும். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட்ங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன, எதனால ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகும்னா, அந்த பேட்டர்ன் வந்து ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட் ஃபார்ம் ஆகும். சரி. ஸோ இந்த ட்ரேட் வந்து ஃபுல்ஃபில் ஆன உடனே ரிவர்சல் கொடுக்கலாமானா, இதுக்கு இருக்கக்கூடிய ரூல் என்ன அப்படின்னா, ரெஃபரன்ஸ் வந்து வேண்டாம். லெஃப்ட் சைட்ல நீங்க ரெஃபரன்ஸ் பார்க்கவே வேண்டாம். முன்னாடி இருக்கக்கூடிய பேட்டர்ன்ல ஃபுல்ஃபில் ஆனதுக்கு அப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் ஃபார்ம் ஆகியிருக்கானா இல்லையாங்கிறதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. பட் ரெண்டாவது ரூல், லெவல் இருக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ட்ரேடுக்கு ரெஃபரன்ஸ் இருக்கணும், லெவல் இருக்கக்கூடாது. செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரெஃபரன்ஸ் தேவையில்லை, பட் கம்பல்சரியா லெவல் இருக்கணும். சரியா? எதனால ரெஃபரன்ஸ் தேவையில்லைன்னா, நமக்கு தெரியும் இந்த பேட்டர்ன்ல வந்து ஆஃப்டர் ஃபுல்ஃபில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் வருவானா. ஆனா அந்த ரீட்ரேஸ்மெண்ட் வர்றான் அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பா அவனுக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் வேணும். பையர் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கறதா இருந்தால் அவனுக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட், அதாவது ஒரு லெவல் வேணும். ஸோ என்ன வேணும், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குன்னா இந்த நெக் லெவல்ல தான் க்ளோஸ் ஆகணும். நெக்லையும் க்ளோஸ் ஆகலாம். நல்லா கவனிங்க, நீங்க நெக் லெவல் வரைஞ்சிருப்பீங்க, அந்த நெக்லையும் அவன் க்ளோஸ் ஆனாலும் நீங்க என்ன பண்ணலாம், ஓகே இது ஒரு லெவல், இது ஒரு பிரைஸ் ஆக்ஷன் இருக்கு, ரிவர்சல் இருக்கு, இது ஒரு லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கா, ஸோ பையர் என்ட்ரி ஆகும். அதே போல நெக்ல தான் க்ளோஸ் ஆன அவசியம் கிடையாது. லெஃப்ட் சைட்ல இங்க ஏதாவது ஒரு பிரைஸ் ஆக்ஷன் நடந்திருந்தால், இங்க லெஃப்ட் சைட்ல நீங்க பார்க்கும்போது ஏதாவது ஒரு பிரைஸ் ஆக்ஷன், ஒரு லெவல் இருக்கும். பிரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு, ஒண்ணு செல்லர் என்ட்ரி இருந்திருக்கணும், இல்ல பையர் என்ட்ரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு லெவல்ல வந்து இவன் க்ளோஸ் ஆகுறான் அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கு, லெவல் இருக்குன்னு அர்த்தம். சரி, அடுத்து மூணாவது ரிஜெக்ஷன் இருக்கணும். அதாவது இந்த ஃபில்ஃபில் ஆகக்கூடிய இந்த கேண்டில்ல பாட்டம்ல பாத்தீங்கன்னா ரிஜெக்ஷன் இருக்கணும். ரிஜெக்ஷன் இருந்தா மட்டும்தான் நீங்க என்ன பண்ணணும், ட்ரேட் பண்ணணும். ரிஜெக்ஷன் எதை குறிக்குது அப்படின்னா, இந்த லெவல்ல இப்ப பையர் ஆக்டிவா இருக்கா, ரிஜெக்ஷன் கீழே தான் இருக்கணும், பையர் ஆக்டிவா இருக்கா, ஸோ பையர் என்ட்ரி ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து உங்களுக்கு வந்து பேட்டர்ன் ஃபில்ஃபில் ஆயிருக்கணும், ரீட்ரேஸ்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கணும், அதெல்லாம் அவசியம் கிடையாது. ஃபில்ஃபில் ஆயிருக்கு ஆகலை அதெல்லாம் தேவையில்லை. இதுக்கு என்னன்னா, நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேட் மூணாவது ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது, சாரி, ரிவர்சல் ட்ரேட். ரிவர்சல் ட்ரேட் எதுக்கு எடுக்கு, எதனால எடுக்கிறோம்னா, நெக்கை வந்து ரீடெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம், நெக்கை ரீடெஸ்ட் ரீடெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த ரிவர்சல் கொடுப்போம். அதாவது ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கும், அந்த பேட்டர்ன்ல ஃபில்ஃபில் ஆயிருக்கலாம், ஆகாம இருக்கலாம்.
ஆஃப்டர் ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கலாம், ரீட்ரேஸ்மெண்ட் வராமல் இருக்கலாம், அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. அவன் இந்த நெக்கை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி மறுபடியும் போய் அந்த நெக்கில் அவன் என்ன பண்ணணும், க்ளோஸ் ஆகணும் வித் ரிஜெக்ஷன். இன்னொரு விஷயம் சொல்றாங்க, இந்த கேண்டில் கரெக்டாக க்ளோஸ் ஆகும், சின்ன கேப் இருக்கலாம் அந்த இடத்துல, இவன் நெக்கில் தான் க்ளோஸ் ஆகணும். ஒருவேளை இங்க நெக்கில் க்ளோஸ் ஆகாம இங்க பக்கத்துல இங்க ஏதாவது பிரைஸ் ஆக்ஷன் லெவல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லெஃப்ட் சைட்ல பிரைஸ் ஆக்ஷன் லெவல் இருக்குன்னா பையர் இப்ப இங்க போய் க்ளோஸ் ஆகலான்னு சொன்னா ஓகே, இந்த நெக்கை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி வரும்போது பையர் என்ன பண்ணிருக்கா, இந்த லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கா. ஸோ என்ன பண்ணலாம், நம்ம ரிவர்சல் எடுக்கலாம் அப்படின்னா எடுக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் இப்ப நம்ம எடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, நீங்க எங்க எடுக்கணும், இந்த நெக்ல க்ளோஸ் ஆனா மட்டும்தான் நீங்க என்ன பண்ணணும், ரிவர்சல் எடுக்கணும். இதுக்கு இருக்கக்கூடிய ரூல், ஃபர்ஸ்ட் ரூல் வந்து கண்டிப்பா அவங்க என்ன பண்ணிருக்கணும், நெக்கை வந்து பிரேக் அவுட் பண்ணிருக்கணும். செகண்ட் என்ன, ஆஃப்டர் பிரேக் அவுட் அவன் என்ன பண்ணிருக்கணும், ஆஃப்டர் பிரேக் அவுட் அவன் அந்த லெவலை வந்து ரீடெஸ்ட் பண்ணிருக்கணும். ரீடெஸ்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்கணும் கேண்டில். திருப்பி என்ன பண்ணணும், அதே லெவல்ல அவன் என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணிருக்கணும். மூணாவது, கண்டிப்பா அந்த கேண்டில்ல ரிஜெக்ஷன் இருக்கணும். நீங்க இருந்தா இங்க வந்து ரிவர்சல் கொடுக்கலாம். இது உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் தேவையில்லை. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க கண்டினியூ ஆயிருக்கணும், ஃபில்ஃபில் ஆயிருக்கணும், ரீட்ரேஸ் பண்ணணும், எதுவுமே தேவை கிடையாது. ஸோ வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இருந்தா ஃபில்ஃபில் கொடுக்கலாம். ஃபில்ஃபில் ஆகக்கூடிய கேண்டில் ஒரு லெவல்ல க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நீங்க ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கலாம். அந்த டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அந்த நெக்கை பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் எகைன் வந்து மேல போய் பையர் வந்து அந்த நெக்ல க்ளோஸ் ஆனால் நீங்க என்ன பண்ணலாம், இந்த ரிவர்சல் ட்ரேட் கொடுக்கலாம். எதனால இந்த ட்ரேட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த டபுள் டாப் பேட்டர்னை ஃபார்ம் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா செல்லர் என்ன பண்ணுவான், இந்த நெக்கை ரீடெஸ்ட் எடுத்து எகைன் என்ன பண்ணுவான், மார்க்கெட்டுக்கு என்ன பண்ணுவோம். ஸோ அதனால அதுக்கு அந்த செல்லர் வந்துட்டா உடனே கீழே போகணும் அர்த்தம் கிடையாது. பட் இந்த இடத்துல செல்லர் ட்ரை பண்ணுவான். இந்த பையர் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவான், செல்லர் வந்து அவன் வந்து மார்க்கெட்டை மறுபடியும் அங்கிருந்து கீழே கொண்டு போறதுக்காக இந்த இடத்துல ஒரு செல்லர் கேண்டில் என்ட்ரி ஆகும். இங்க என்ட்ரி ஆகக்கூடிய செல்லர் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அதை பொறுத்து மார்க்கெட் மாறும். ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கேண்டிலுக்கு ட்ரேட் பண்ண போறீங்க. இது உங்களோட the fifth opportunity, sorry, fourth opportunity. Fourth opportunity, breakout retracement trade. breakout retracement trade இது எங்க நம்ம எடுக்க போறோம்னா, டபுள் டாப் இருக்குல்ல, அந்த டபுள் டாப்பை பிரேக் அவுட் பண்ணும்போது, ஓகே, டபுள் டாப்பை பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம எடுக்க போறோம். ஸோ இது இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த பேட்டர்னுக்கு வந்து இவன் வந்து ஃபில்ஃபில் பண்ணிருக்கணும், ரீட்ரேஸ் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. அவன் என்ன பண்ணுவான், மார்க்கெட்டு மேல வரும்போது எங்க பிரேக் பண்ணிருக்கோம்னு கேட்டீங்க அப்படின்னா, அவன் இந்த ஏரியாவை பிரேக் பண்ணணும். அதாவது இந்த பாடியோட சேர்ந்து விக் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த பேட்டர்ன்ல வந்து இந்த ரெண்டு பையர்ல ஃபர்ஸ்ட் டாப்பு செகண்ட் டாப்ல இருக்கக்கூடிய விக்கு எது அது அதிகமா இருக்கோ, எது ஹையர் விக்கோ, செல்லரோட விக்கு தேவையில்லை, பையரோட விக்கு பார்த்த போதும். செல்லர் விக்கு வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம், பட் மேக்ஸிமம் பையரோட விக்க பாருங்க. அந்த விக்குக்காக நீங்க என்ன பண்ணீங்க, அது ஒரு ஏரியாவை நீங்க ட்ரா பண்ணணும். அந்த ஏரியாவை என்ன பண்ணணும், பையர் வந்து டோட்டலா அவன் என்ன பண்ணணும், பிரேக் அவுட் பண்ணணும். பிரேக் அவுட் பண்ணா இங்க நீங்க என்ன பண்ணலாம், ரிவர்சல் ட்ரேட் கொடுக்கலாம். சரி, இதுக்கு இருக்கக்கூடிய ரூல் ஒண்ணு, கேண்டில் வந்து கண்டிப்பா என்ன பண்ணணும், இந்த டபுள் டாப்போட ஃபுல் அந்த ஏரியாவையே பிரேக் பண்ணணும். ஏரியாவில் என்ன, பாடி அண்ட் விக் என்ன பண்ணணும், அவன் பிரேக் அவுட் பண்ணணும். ரெண்டாவது, பிரேக் அவுட் பண்ற கேண்டிலோட என்ன இருக்கணும், ரிஜெக்ஷன் இருக்கணும். இருந்தால் நீங்க என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நீங்க ரிவர்சல் வந்து ட்ரேட் கொடுக்கலாம். அதாவது இதெல்லாம் ரீட்ரேஸ்மெண்ட். ஆஃப்டர் பிரேக் அவுட் நம்ம என்ன கொடுக்க போறோம், ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு ட்ரேட் கொடுக்க போறோம். சரி, இது உங்களுடைய ஃபோர்த் ஆப்பர்ச்சுனிட்டி. டோட்டலா வந்து இந்த டபுள் டாப் டபுள் பாட்டம்ல பார்த்தீங்கன்னா 4 ஆப்பர்ச்சுனிட்டி தான். நம்ம அடுத்து மறுபடியும் ஜாயின் பண்ணுங்க. அகைன் வந்து திருப்பி நான் மறுபடியும் ஒரு டைம் சொல்லிட்டு நீங்க ஏதாவது டவுட் இருந்தால் நீங்க கேட்கலாம். ஓகே, நீங்க எல்லாரும் மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கலாம்.